அந்த கால் சென்டர் வந்து ஆல் இண்டியா நம்பர் நம்ம வாங்கியிருக்கோம். ஒரு டைமில் வந்து ஃபாஸ்டாக்குக்கும் பாரதிக்கும் தான் மெயின் போட்டியாக இருந்தது இல்லையா? ஆமாம், பாரதி இருந்தது. அதுக்கப்புறம் என்டிஎல் வந்து என்டிஎல் வந்து அதுக்கு முன்னாடி சென்னை கால் டாக்ஸி கூட நீங்கள் இரநூறு நாராயணன் ஆரம்பித்தார். அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 12 கால் டாக்ஸி இருந்தது. இங்கே சுருதி கால் டாக்ஸி இருந்தது. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கால் டாக்ஸி. அப்புறம் இது ஒருத்தர் துபாயிலேருந்து வந்து கூட ஒருத்தர் போட்டார். ஆமாம், என்ன பேர்னா நல்ல பேர். துபாயிலேருந்து ஒன்று வந்து மெட்ரோவா? மெட்ரோ இல்லை, மில்லினம் டாட்ஸ் அப்படின்னு ஒன்று ஒரு ஆயில் கம்பெனி சொல்லிட்டு இங்கே வந்து ஆரம்பித்தார். அவரும் பண்ண முடியல, யாருமே சக்ஸஸ் பண்ண முடியல. ஆமாம், சக்ஸஸ் பண்ண முடியல. அதே மாதிரி ஆல் இண்டியா லெவலில் பார்த்தீங்கன்னா மீரு கேபும் ஈஸி கேபும் தான் இதை ஃபண்டிங் வாங்கி பண்ணாங்க. நாங்களாம் இது வரைக்கும் ஃபண்டிங் வாங்கினதில்லை. அவங்க ஃபண்டிங் வாங்கி பண்ணி கிட்டத்தட்ட 100 கோடி 200 கோடி ஃபண்டிங் வாங்கி பண்ணவங்களே காணாத போயிட்டாங்க. நாங்கள் ஃபண்டிங் பணம் இல்லாத பண்ணியிருக்கோன்னா அது பெரிய விஷயம். ஓன் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டிங் வாங்கி பண்ணி தான் நாங்கள் கண்டிப்பாக அந்த டெக்னாலஜியில் போயிருப்போம்னு நினைக்கிறேன். அவங்க டெக்னாலஜியில் இன்னும் ஃபண்டிங் இருந்தவங்களே டெக்னாலஜியில் போக முடியாத அழிஞ்சிட்டாங்கன்னா எவ்வளோ பெரிய விஷயம்.